நாம் இதுவரை கடவுள்னு நினச்சிட்டு இருந்தது கடவுள் இல்லை, அது சாத்தான் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சது. ஆனால் அந்த உருவம் பக்கத்தில் வர இவங்க 2 பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் எந்திரிச்சு பார்க்கும்போது பழசெல்லாம் மறந்துருந்தாங்க. முழுசாக அந்த சாத்தானுக்கு அடிமையாகவே மாறிட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த சாத்தான் கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அந்த சாத்தானை, நான் வெளியே வரணும்னா எனக்கு நரபலி கொடுங்க. இவங்களும் அந்த சாத்தான் சொல்கிறத கேட்டு பக்கத்து ஊரில் பக்கத்து கிராமத்தில் வாழ்கிற மக்கள் சிலரை கடத்திட்டு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொடூரமாக நரபலி கொடுத்தாங்க. 1 இல்லை 2 இல்லை, 100கணக்கான அப்பாவிகளை கொன்று குவிச்சாங்க. அதுவும் உயிரோடு இருக்கும்போதே அவங்க கண்ணெல்லாம் நோண்டி கை காலெல்லாம் வெட்டி தலையை அறுத்து ரொம்ப கொடுமையாக கொடூரமாக கொலை பண்ணாங்க. இது எல்லாமே அவங்க சாத்தானுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்களும் போச்சு. நாட்கள் வாரங்கள் ஆச்சு, வாரங்கள் மாதங்கள் ஆச்சு. ஆனால் மக்கள் காணாமல் போகிறது மட்டும் நிற்கலை. அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த காட்டுக்குள்ளே தான் அவங்க போயிருக்கணும், நம்ம இந்த காட்டுக்குள்ளே போனால் விட தெரியும் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பேரதிர்ச்சி. அந்த சபிக்கப்பட்ட காட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் பிணங்கள், கை தனியாக கால் தனியாக தலை தனியாக அப்படின்னு அதை பார்த்து மிரண்டு போன சில பேர் திரும்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் சில பேர் இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரம் வரும்போது தான் ஒரு வீடு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் அவளும் அவளுடைய கணவரும் ஒரு குழந்தைய நரபலி கொடுக்கறதுக்கு தயார்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்த்து அதிர்ச்சியாகி மிரண்டு போன மக்கள் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற எல்லாரும் அந்த வீட்டை நோக்கி ஓடி வந்தாங்க. கையில் இருந்த கட்டை குச்சி எல்லாத்தையும் அந்த வீடை நோக்கி எரிஞ்சாங்க. அப்போது அவளும் அவளுடைய கணவரும் வெளியே வந்து அவங்கள பார்த்து வினோதமாக சிரித்தாங்க. இதை பார்த்து மிரண்டு போன மக்கள் கையில் இருந்தது எல்லாத்தையும் எரிஞ்சு அவங்கள அடித்தாங்க. அப்போது அந்த சாத்தான் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தன்னோட உருவத்தை காமிச்சது. அதை பார்த்து மிரண்டு போய் சில பேர் ஓட ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த சாத்தான் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பித்தது. அங்கே வந்த ஒருத்தரையும் விடலை. ஆனால் அதுக்குள்ளே அவங்க 2 பேர்த்தையும் அந்த ஊர் மக்கள் கொன்னுட்டாங்க. இல்லை, அந்த சாத்தான்கிட்ட இருந்து தப்பிச்ச சில பேர் உயிரோடு அவங்க கிராமத்துக்கு போனாங்க. இங்கே நடந்ததெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கிராமத்தையே காலி பண்ணிவிட்டு வேறு கிராமத்துக்கு குடியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை. பல வருடங்களுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற தேக்கு மரத்தெல்லாம் வெட்டி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லீகலாக சில பேர். அந்த குடும்பம் உயிரோடு இருந்த நேரத்தில் அந்த சாத்தானோட உருவத்தை அவன் கணவர் ஒரு தேக்கு மரத்தில் சிற்ப மாதிரி செதுக்கி வச்சுருப்பான். அந்த மரமோ அவங்க தூக்கிட்டு போகிற மரத்தில் ஒன்று. இந்த மரம் எங்கே போக போகுது? காத்திருங்க, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புது சேனல்ன்றனால உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா பாய், இட்ஸ் கேடி.